நாம் இன்னைக்கு ட்ராகன் ஃப்ரூட் ஜெல்லி தான் பண்ண போகிறோம். ஜெல்லி பண்ணுறதுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கெட்டியாயிரும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேக் டின்னில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சதை டின்னில் ஊற்றிடலாம். டின்னில் ஊற்றி நல்லா சமன்படுத்திட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டான ட்ராகன் ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இது கட் பண்ணி சேவ் பண்ண வேண்டியதாக ட்ரை பண்ணி பாருங்கள்.